அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் பலத்துடன் வக்ர நிவர்த்தி பெறும் குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு. இதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலத்தோடு சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டுங்க. என்றனால் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக சஞ்சரிக்க இருக்கிறாரு. அதற்காக நாம் பயப்படவும் தேவையில்லைங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்றும், குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரிகள் குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும். எனவே இந்த குரு பயிற்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகிறது. குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் செழிக்கும் எனவும் கூறப்படுது. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்த குரு பகவான் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. நவகிரகங்கள்ல சுப கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் ஆவாருங்க. ஜென்ம ராசியில் குரு வரும் போது நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க இயலாது. செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க. வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது. பழைய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. அது மட்டும் இல்லாம இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் பணிபுரியும் யோகம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. ஆரோக்கியத்திற்காக அதிகம் செலவிடும் சூழ்நிலை கூட உருவாகலாங்க. இப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வையின் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இத்தருணங்கள்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பயிற்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு பதியுதுங்க. எனவே இந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகிறது என்றுதாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூர்வ புண்ணிய ஸ்தான பலன் அனைத்தும் கிடைக்குங்க. புத்திரஸ்தானமாகவும் 5ஆம் இடம் கருதப்படுவதால் பிள்ளைகளுடைய சுபகாரிய பேச்சுக்கள் எளிதில் கை கூடுங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. முன்னோர் கட்டி வைத்து சிதிலமடைந்த ஆலயங்களை திருப்பணிகள் செய்து குடமுழுக்கு நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. தேக பலமும் தெய்வ பலமும் உங்களை வழிநடத்தி செல்லும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்திற்கு பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்துல பதிவதால சுப செலவுகள் அதிகரிக்குங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. மங்கள ஓசை மனையில் கேட்க இருக்குது. திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி பல நன்மை சேர இருக்குதுங்க. மனக்கசப்புகள் மாறுங்க. வெளிநாட்டு முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் 3ஆம் நபரின் குறுக்கீட்டால் வந்த பிரச்சனை அகல இருக்குது. அதே போல் சகோதரர் வழியில் முன்னேற்றம் கிடைக்குங்க. பணிபுரிபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாங்க. அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான்
தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால பண வரவு என்பது திருப்தி தருங்க. குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. அதே போல கொடுக்கல் வாங்கல்ல சுமூகமான ஒரு சூழல் உண்டாக இருக்குது. உடன் இருப்பவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. அதே போல் கூட்டு முயற்சிகள்ல இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று யோசிப்பீங்க. இதுவரை பாக பிரிவினைக்கு ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்பொழுது உடன் வருவாங்க. பணிபுரியும் இடத்தில் ஊதிய உயர்வும் கேட்ட சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. கண்ணிய மிக்க நண்பர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. குரு பகவானுடைய வக்ர காலத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகமாக விளங்குவதால் இந்த வக்ர காலம் உங்களுக்கு வளர்ச்சி தரும் காலமாகவே இருந்திருக்கும். அக்கறை செலுத்த காரியத்தில் கூட ஆதாயம் கிடைச்சிருக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகி இருக்கும். மருத்துவ செலவுகள் குறைந்திருக்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கிடைத்திருக்குங்க. மாலைக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணமும் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் பணியும் அமைந்திருக்குங்க. தொழில் முன்னேற்றம் உண்டாகி இருக்கும். தடைகள் ஒவ்வொன்றாக அகன்றிருக்குங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாகி ரோகிணி நட்சத்திர சாரத்தில் அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரசாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிக்க இருக்கீங்க. குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும். கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இனி படிப்படியாக நடந்தேறுங்க. பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் நடைபெற்று மகிழ்ச்சியை உருவாக்கும். தொழிலில் மேல் முதலீடு செய்ய கேட்ட இடத்தில் தொகை கிடைக்குங்க. நண்பர்கள் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. இடம் விற்பனை செய்த தொகையை கொண்டு புதிய வியாபார விருத்தி செய்வீங்க. தொழில் போட்டிகள் சமாளித்து வெற்றி காணும் நேரமாக இது அமைஞ்சிருக்குது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு பணி ஓய்விற்கு பிறகும் பணி நீட்டிப்பு கிடைக்கலாம் என்பதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் இனிமை தருவதாக அமையுங்க. கடன் சுமை குறையுங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். அதே போல ஆன்மீக பயணங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க. குருவின் வக்ர காலத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. வாகன மாற்றம் செய்ய முன்வர இருக்கீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கிடைக்க இருக்குது. நீங்கள் பணிபுரியும் பெண்மணிகளுக்கு மேல் அதே போல வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது. அந்த வகையில் கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. 10ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க. புதிய முடிவு எடுப்பதில் இருந்த தயக்கம் அகலும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலான லாபம் கிடைக்குங்க. சமூக பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க இருக்குது. கேதுவினுடைய பலத்தால சேமிப்புகள் கரையலாங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் ஒன்றிரண்டை நழுவ விடும் சூழ்நிலை அமையுங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இல்லத்து பூஜை அறையில் காலை வாகனத்துடன் இருக்கும் சிவன் சக்தி படத்தை வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.